ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் அக்கௌண்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். காஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெண்ட், ப்ரொடக்ஷன் அண்ட் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு பேர் தான் வந்துட்டு காஸ்ட் அப்படிங்கிறோம். காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கும் போது எந்தெந்த இடத்துலலாம் வந்துட்டு காஸ்ட் யூஸ் பண்றாங்க, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் அதிகமா, கெய்னிங் அதிகமா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த காஸ்ட் அக்கௌண்டிங். இந்த காஸ்ட் அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைப்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படின்னா வந்துட்டு ஒரே மாதிரியான செலவு மட்டும்தான் இருக்கும். அதுல வந்துட்டு எக்ஸ்ட்ராவா எந்த ஒரு செலவுமே அதுல ஆட் ஆகாது. அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய செலவுகள் தான் வந்துட்டு வேரியபிள் காஸ்ட் அப்படிங்கிறோம். இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு சீசன் பொறுத்து அந்த ப்ராடக்டோட ரேட் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அதுதான் இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறோம். இன்டைரக்ட் அப்படிங்கும் போது மறைமுக செலவு அப்படிங்கறதா இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறோம். அதாவது டைரக்டா அந்த காஸ்ட் கிடைக்காம வந்துட்டு மாறி மாறி கிடைக்கிறதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறோம். இப்ப நம்ம ஒரு ஹோல்சேலர்கிட்ட போய் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறதுக்கும் ஒரு ரீட்டைல்கிட்ட நம்ம வாங்குறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும். ஹோல்சேல்கிட்ட நம்ம போய் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும் போது நம்மளுக்கு பிரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஃபோர்டபுளா இருக்கும், கம்மியா இருக்கும். இதே போய் நம்ம ஒரு ரீட்டைலர்கிட்ட போய் வாங்கினோம் அப்படின்னா அதோட பிரைஸ் வந்துட்டு ஹையா இருக்கும். ஸோ அப்ப அது மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறோம். டைரக்ட் காஸ்ட் நான் யாருக்கிட்டையுமே வந்துட்டு எந்த ஒரு ஏஜென்ட்டையோ எந்த ஒரு கமிஷனரையோ வந்துட்டு இன்பிட்வீன்ல எனக்கு யாருமே இன்டர்மீடியேட்டர் இல்லாம நான் டைரக்டா போய் ஒருத்தவர்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படிங்கும் போது அந்த டைம் யூஸ் பண்ற காஸ்ட் தான் வந்துட்டு டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டோட்டல் காஸ்ட் அப்படிங்கும் போது இது எல்லா காஸ்ட்டையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த அமௌண்ட் தான் வந்துட்டு டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறோம். இந்த டோட்டல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், அதே மாதிரி ஃபிக்ஸடுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், ரெக்கவரி காஸ்ட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோலாம் எக்ஸ்பென்சஸ் செலவு பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே வந்துட்டு அதாவது வருமானத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டு என்னென்னலாம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத லெஸ் பண்ணி காமிச்சிட்டோம் அப்படின்னா ஓவரால் காஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைச்சிரும். அதான் வந்துட்டு காஸ்ட், டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஷீட் ப்ரிப்பரேஷன். இது ரொம்ப முக்கியமானது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு ஒரு ஆண்டுக்கு உரிய காஸ்ட் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஒரு கம்பெனி ஆகட்டும், இல்ல வந்துட்டு பெரிய வந்துட்டு மல்டிநேஷனல் கம்பெனி ஆகட்டும், இல்ல சாதாரணமா இருக்க லோக்கல் கம்பெனி ஆகட்டும், இல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்க கம்பெனி ஆகட்டும், எல்லாருமே மெயின்டைன் பண்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட் ஷீட்டை தான். எப்படி இந்த காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பிரீஃபா பார்ப்போம். நம்ம போன வீடியோல காஸ்ட் அக்கௌண்டிங்னா என்னங்கிறத பார்த்தோம். காஸ்ட் அக்கௌண்டிங்கோட டைப்ஸ் பார்த்தோம். இப்போ அதோட வீடியோட கண்டினியூஷனா எப்படி வந்துட்டு ஒரு காஸ்ட் ஷீட்டை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படிங்கறத சிம்பிள் ஃபார்மேட்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் ஒரு ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு தேவைப்படுறதே ரா மெட்டீரியல் தான். அந்த ரா மெட்டீரியலை ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்றோம் அப்படிங்கும் போது நம்மளோட ஆட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்ச்சேசிங் ஓப்பனிங் ரா மெட்டீரியலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரா மெட்டீரியல் வாங்கி முடிச்சிட்டோம். ஸோ அப்ப அது என்ன ஆயிடுச்சு, நம்ம கம்பெனிக்குள்ள வந்துருச்சு அந்த ரா மெட்டீரியல். அதனால என்ன பண்றோம் அப்படின்னா லெஸ் க்ளோசிங் ரா மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் மட்டும் இருந்துட்டா ஒரு பினிஷ்டு குட்ஸா வந்துட்டு உருவாகாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டைரக்ட் வேஜஸ் வந்துட்டு நம்ம கொடுத்து லேபர்ஸை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க மூலமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷனை கொண்டு வரணும். ஸோ அதனால ரா மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் லேபர்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதான் பிரைம் காஸ்ட் அப்படிங்கிறது தான். அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய காஸ்ட் ஷீட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உள்ளது. ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரைம் காஸ்ட் அப்படிங்கறதான். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஒரு ஃபேக்டரிக்குள்ள வந்துட்டு என்னென்னலாம் நம்ம செலவுகள் பண்றோமோ அதுதான் வந்துட்டு ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கிறோம். அந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேக்டரிக்கு கொடுக்கக்கூடிய ரெண்ட் ஆகட்டும், இல்ல வந்துட்டு அங்க ஃபேக்டரியில வந்துட்டு நடக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பில் ஆகட்டும், இல்ல வந்துட்டு அந்த ஃபேக்டரியில நடக்கக்கூடிய எல்லா விதமான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இந்த ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ் கீழே தான் வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ஒர்க் காஸ்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் அப்படிங்கும் போது
ஆபீஸ்ல வந்து இருந்துட்டு நம்ம செலவு பண்ணக்கூடியது, அதாவது ஆபீஸ்க்கு தேவையான ஒரு பென் வாங்கியிருக்கலாம், இல்ல ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் ஏதாவது வாங்கியிருக்கலாம், இல்ல ஒரு பேப்பர் பர்ச்சேஸ் பண்றோம், இல்ல வந்து இருந்துட்டு ஒரு பல்க் ஆஃப் மிஷினரி ஒண்ணு பர்ச்சேஸ் பண்றோம், பிரிண்ட் அவுட் போடுறதுக்கான ஒரு சிஸ்டம் ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா எல்லாமே வந்து வந்துட்டு இந்த ஆபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர் ஹெட்ஸ்குள்ளதான் வரும். அப்ப அதெல்லாம் வந்து வந்துட்டு என்ன பண்றோம், ஆபீஸ் செலவுகள் எல்லாத்தையுமே வந்து வந்துட்டு இதுல போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு பொருளை உருவாக்கிட்டோம், உருவாக்குனதுக்கான காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதை எப்படியெல்லாம் சேல் பண்ண போறோம், எந்தெந்த இடத்துல எல்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட்ஸ் அப்படின்னு. செல்லிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வச்சுக்கிட்டே நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து வந்துட்டு செலவு பண்ண முடியாது. அப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறோம். அப்ப டிஸ்ட்ரிபியூஷன் சார்ஜ், அதாவது கேரேஜ் அவுட்வர்ட் அப்படிங்கும் போது வெளி தூக்கு கூலி, அங்க கொண்டுட்டு போறோம் இங்க கொண்டுட்டு போறோம். அப்ப வந்து வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கான டிராவலிங் அலவன்சஸ் வந்து வந்துட்டு இதுல ஆட் ஆகும். ஸோ அப்ப செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பொருளுக்கான பாப்புலாரிட்டி நம்மளுக்கு மக்கள் மத்தியில கிடைக்கணும். அப்பதான் நம்ம பொருள் வந்து வந்துட்டு மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும். ஸோ அப்பம்போது வந்து வந்துட்டு என்னென்னலாம் செலவு பண்றோம் அப்படிங்கிறதும் இந்த செல்லிங்குள்ளதான் வரும். இது எல்லாத்தையும் ஓவராலா வந்து வந்துட்டு மைனஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் வந்து வந்துட்டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறோம். எவ்வளோலாம் நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்றதுக்கான செலவுகள் எல்லாத்தையுமே மேற்கொண்டு நம்மளுக்கு கடைசியா கிடைக்கிறது தான் வந்து வந்துட்டு டோட்டல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படிங்கிறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து வந்துட்டு சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சம்லயே கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த டோட்டல் காஸ்டையும் இந்த சேல்ஸையும் வந்து வந்துட்டு நம்ம லெஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. ஒரு பொருள்ல நம்ம ஒரு 2 ரூபாய்க்கு ஒரு பொருளை வந்து வந்துட்டு விற்க போறோம் அப்படின்னா நம்மளுக்கு ₹1.75 வந்து வந்துட்டு நம்ம அந்த பொருளை உருவாக்குறதுக்கான காஸ்ட் நம்மளுக்கு ஆயிடுக்கும். அப்ப மீதி வந்து வந்துட்டு அந்த சேல்ஸ் 2 ரூபாய் இருக்கிறத வந்து வந்துட்டு இந்த ₹1.75 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த 25 பைசா அப்படிங்கிறது தான் என்னது நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறோம். அதாவது பேலன்சிங் ஃபிகர் தான் வந்து வந்துட்டு நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறோம். இப்படிதான் வந்து வந்துட்டு ஒரு காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்றாங்க ஒரு கம்பெனில. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பொருளை நம்ம வாங்குறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனா வாங்கின பிறகு இவ்வளோ ஒரு ப்ராசஸ், லென்த்தி ப்ராசஸ் வந்து இருக்கு. வாங்கின பிறகுதான் வந்து வந்துட்டு என்ன பண்றாங்க ஒரு ஃபினிஷ் குட்ஸா உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமே தான் வந்து வந்துட்டு ஒரு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அவங்களுக்கு கிடைக்குது. அதுல இருந்து அவங்க எவ்வளவு வந்து வந்துட்டு சேல்ஸ் விற்கிறாங்க அப்படிங்கறத மைனஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நெட் ப்ராஃபிட் கிடைக்குது. இப்போ ஒரு பொருளுக்கு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எவ்வளவு வருது, அப்புறம் ஒரு 5000 உள்ள பொருள் 6000 ரூபாய்க்கு வித்தோம் அப்படின்னா 1000 ரூபாய் வந்து வந்துட்டு நம்ம லாபம் அப்படிங்கறத நம்மளுக்கு தெரியும். அப்போ ஒரு யூனிட்கே ஒரு பொருளுக்கே வந்து வந்துட்டு 1000 ரூபாய் லாபம் கிடைக்குது அப்படின்னா 1000 பொருள், 2000 பொருள், 5000 பொருள், 10,000 பொருள், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிட்டே இருக்கும் அப்படின்னா அதோட ப்ராஃபிட்டோட ரேஞ்சஸ் வந்து வந்துட்டு ஹை லெவல்ல இருக்கும், லோ லெவல்ல இருக்கும். அப்ப எதை பொறுத்துதான் இருக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷனை பொறுத்துதான் வந்து வந்துட்டு நம்ம கம்பெனிக்கான ப்ராஃபிட் வந்து வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ. காஸ்ட் ஷீட்டை பத்தி சொல்லியிருந்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்கிறத நம்புறேன். சக்சஸ் ஸ்டடி ரூமை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் காயத்ரி.